குக் வித் கோமாளி சீசன் 5 நிகழ்ச்சியோட கிராண்ட் ஃபினாலே இப்போதான் முடிவுக்கு வந்திருக்கு. இந்த சீசனோட டைட்டில் வின்னரா பிரியங்கா தேஷ்பாண்டே அவர்கள் தான் வந்திருக்காங்க. இது அவங்களோட ரசிகர்களுக்கு ஹாப்பியா இருந்தாலும் ஜெனரல் ஆடியன்ஸுக்கு வழக்கம் போல டைட்டில் வின்னர்ல ஏதோ சதி பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னு பேச ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே மணிமேகலை போனதுக்கு பிரியங்கா தான் காரணம் அப்படின்னு அவங்களோட ரசிகர்கள் பயங்கர கோவத்துல இருக்கும் போது இப்போ பிரியங்கா தான் டைட்டில் வின்னர்னு சொல்லி இருக்கிறது மணிமேகலை ரசிகர்களை இன்னும் அதிகமான கோவத்தை தான் உருவாக்கி இருக்கு. இந்த நிலையில இப்போ இந்த டைட்டில் வின்னர் இஷ்யூவை பத்தி முதல் முறையா ஷெஃப் தாமு அவர்கள் சில விஷயங்களை ரொம்பவே வெளிப்படையா சொல்லிருக்காரு. அதுல அவரு குக் வித் கோமாளி சீசன் 5 நிகழ்ச்சி இப்போ ஒரு வழியா முடிவுக்கு வந்துருச்சு. பொதுவா ஒவ்வொரு சீசன் முடியும் போதும் ஏண்டா சீசன் முடியுது அப்படின்னு தான் இருக்கும். ஆனா இந்த சீசன்ல பல பிரச்சனைகள் வந்து எப்படா சீசன் முடியும் அப்படின்ற மாதிரி ஆகிருச்சு. எது எப்படியோ இப்போ நல்லபடியா கிராண்ட் ஃபினாலே நடந்துருச்சு. இதுல பிரியங்கா ரொம்பவே நல்லா சமைச்சு டைட்டில வின் பண்ணிட்டாங்க. ஆனா பல ரசிகர்கள் நாங்க ஏதோ திட்டம் போட்டு கொடுத்த மாதிரியும் இவங்கள தான் டைட்டில் வின்னரா மாத்தி சொல்ல சொன்னாங்க அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் சொல்லிட்டு வரீங்க. அப்படி எல்லாம் எதுவுமே இல்ல. இன்னைக்கு நாள் பிரியங்கா உண்மையிலே நல்லா சமைச்சிருந்தாங்க. அதனாலதான் அவங்க வின் பண்ணிருக்காங்க. மத்தபடி யாருக்கும் இங்க ஃபேவரிசம் பண்ணல. ஃபேவரிசம் பண்ணிலாம் வின் பண்ணல அப்படின்ற மாதிரி ரொம்பவே வெளிப்படையா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இதுவரைக்கும் எந்த சீசன்லயும் நடக்காத சில மோசமான விஷயங்கள் இந்த சீசன்ல நடந்துருச்சு. அது உண்மையிலேயே மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. என்ன பண்றது, நடக்கணும்னு இருந்திருக்கு, அது நடந்துருச்சு அப்படின்னு ரொம்பவே சோகமா சொல்லி முடிச்சிருக்காரு. சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்க ஷெஃப் தாமு சொல்லி இருக்கிற இந்த விஷயத்தை பத்தியும் பிரியங்கா டைட்டில் வின்னரா வந்ததை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.